அனைவருக்கும் வணக்கம். நண்பர்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய வருத்தங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய பட்ஜெட்டில் EPS 95 பென்ஷன்தாரர்களுக்கு உயர் பென்ஷன் கிடைக்க வாய்ப்புள்ளதாக கூறியிருந்தேன். அப்படி நான் கூறியது நான் சேகரித்த தகவல்களின் அடிப்படையில்தான். ஏதோ என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்று எண்ணிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த பதிவு. ஆனால் மத்திய பட்ஜெட்டில் நடந்தது வேறு. அதற்காக பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் நம் மனது அதை ஏற்க மறுக்கிறது. ஆனால் மத்திய பட்ஜெட்டில் பென்ஷன் உயர்வு சம்பந்தமாக எந்த அறிவிப்பும் வரவில்லை. என்ன செய்வது? இது ஒன்றைத்தானே நம்பியிருந்தோம் என்று எண்ணியவர்களில் நானும் ஒருவன். அடுத்து என்ன செய்வது? அதனால் சில தகவல்களை சேகரித்து உங்கள் பார்வைக்காகவும் தகவலுக்காகவும் பதிவில் கூறியுள்ளேன். கிடைத்த எழுத்து மூலமான தகவல்களை அப்படியே பகிர்ந்துள்ளேன். இந்த தகவல்கள் EPS 95 திட்டத்தில் சேர்ந்து ஜாயிண்ட் ஆப்ஷன் கொடுத்தவர்கள், அதோடு 2015க்கு பின்பு ஓய்வு பெற்றவர்கள் இவர்களுக்குத்தான். இந்த நேரத்தில் ஒரு தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். 2015க்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுக்கு மாண்புமை நீதிமன்றத்தில் வழக்கு உள்ளது என்பதையும் இந்த நேரத்தில் தகவலாக உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். வருங்கால வைப்பு நிதி அலுவலகத்தால் 1995ஆம் ஆண்டு வடிவமைக்கப்பட்டு செயல்பாட்டிற்கு வந்த திட்டம்தான் EPS 95. அந்த திட்டத்தில் சேர அனைத்து அலுவலகங்களுக்கும் PF அலுவலகத்தின் மூலம் சர்க்குலர் அனுப்பப்பட்டு திட்டத்தில் சேர கேட்டுக்கொண்டார்கள். அதன்படி சில அலுவலகங்கள் அந்த EPS 95 திட்டத்தில் சேர்ந்தார்கள். சில அலுவலகங்கள் என்ன ஏது என்று தெரியாமல் அப்படியே அந்த கடிதத்தை கிடப்பில் போட்டுவிட்டார்கள். PF அலுவலகத்தையும் தொடர்பு கொண்டு எந்த விளக்கத்தையும் கேட்கவில்லை. இதனிடையில்தான் உச்ச நீதிமன்றத்தில் இது சம்பந்தமான வழக்கு நடைபெற்று நவம்பர் 4, 2022இல் தீர்ப்பு வெளியானது. அந்த தீர்ப்பில் 2015க்கு பின் ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க தீர்ப்பாகியிருந்ததாக நாம் அறிகிறோம். இந்த நிலையில் PF அலுவலகம் EPS 95 திட்டத்தில் சேராத அலுவலகங்களில் பணிபுரிந்து 2015க்கு பின் ஓய்வு பெற்றவர்களிடம் ஜாயிண்ட் ஆப்ஷன் பெறுவதற்காக ஒரு கால நிர்ணயம் செய்து ஜாயிண்ட் ஆப்ஷன் விண்ணப்பங்களை கோரியிருந்தது. அதோடு 3-4 முறை கால அவகாசத்தையும் நீட்டிப்பு செய்திருந்தது. இது ஒருபுறம் இருக்க, EPS 95 திட்டத்தில் அப்போதே சேர்ந்த அலுவலகத்தில் பணிபுரிந்தவர்களுக்கு சில கூடுதல் விவரங்கள் கேட்டு பெற்று PF அலுவலகம் உயர் பென்ஷன் வழங்குவதாக தெரிகிறது. அப்படி உயர் பென்ஷன் பெறும் ஒருவருடைய விவரத்தினை இத்துடன் தங்கள் அனைவரின் பார்வைக்காக வைத்துள்ளேன். அதனால் நாம் என்ன செய்யலாம் என்றால், நாம் பணிபுரிந்த அலுவலகத்தையோ அல்லது சம்பந்தப்பட்ட PF அலுவலகத்தையோ அணுகி விவரம் தெரிந்து கொள்ளலாம். இதனிடையில் PF அலுவலகம் சில கூடுதல் விவரங்கள் கேட்டு சில அலுவலகங்களுக்கு கடிதம் அனுப்பியுள்ளது. அவ்வாறு ஒரு அலுவலகத்திற்கு அனுப்பிய கடித நகல் உங்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இது மாதிரி PF அலுவலகத்தால் கேட்கப்படும் கேள்விகள் அலுவலகங்களை பொறுத்து மாறுபடும். சரி, அதன் பிறகு நாம் நம் எல்லைக்குட்பட்ட PF அலுவலகத்தில் என்றைக்கே கிரீவன்ஸ் டே என்று தெரிந்து கொண்டு அங்கு சென்றும் நம் கோரிக்கையை பதிவு செய்யலாம். மேலும் இப்பொழுது நான் சொல்லப்போகும் 2 கருத்துக்கள் உங்கள் தகவலுக்காக மட்டுமே ஒழிய வேறு எதற்காகவும் இல்லை. கேரளாவில் பாலகிருஷ்ணன் பிள்ளை என்பவருடைய விவரங்கள் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மற்றொன்று, ஆந்திராவில் உள்ள ஒருவர் உயர் பென்ஷன் வேண்டி நீதிமன்றம் சென்றபோது
பிஎஃப் அலுவலகத்தால் அவருக்கு அனுப்பப்பட்ட கடித நகல் படித்து தெரிந்து கொள்ளலாம். அடுத்து மிக முக்கியமான ஒரு கடிதத்தை தங்களின் அனைவரின் பார்வைக்காக இங்கு வைக்கப்பட்டுள்ளது. சிபிஎஃப் கமிஷனர் 17/1/2025 அன்று எழுதிய கடிதம் அது. அதையும் நன்கு படித்து விவரங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என எண்ணுகிறேன். டிஸ்கிரிப்ஷனில் வைத்தால் நிறைய பேர் பார்ப்பதில்லை என்பது தெரிகிறது. எனவே ஆடியோ முடிவில் 6 தகவல்களும் திரையில் தெரியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். படித்து உண்மை நிலவரம் என்ன என்பதை தெரிந்து கொள்வது நமக்கு மன நிறைவை தரும் என்றும் எண்ணுகிறேன். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.